அன்பர்களே, ஆழ்நிலை தியானம் செய்வது எப்படி? ஆழ்நிலை தியானம் என்றால் குறைந்தது 5 மணித்தியாலத்துக்கு மேல் ஓரிடத்திலிருந்து உடலையோ உறுப்புக்களையோ அசைக்காமல் ஒரு கற்சிலை போல் இருந்து குறைந்தது 5 மணித்தியாலத்துக்கு மேல் தியானம் செய்வதையே உண்மையான ஆழ்நிலை தியானம் ஆகும். இதை விட்டு வலையொலிகளில் யூடியூப்புகளில் வரும் ஆழ்நிலை தியானம் என்று சொல்லிவிட்டு ஒரு 35-40 மிஞ்சி போனால் 1 மணித்தியால வீடியோவில் இடக்கிடையே அந்த தியானத்தை இயற்றுபவர் பேசிக்கொண்டு இன்னும் உற்று நோக்குங்கள், இன்னும் ஒற்று நோக்குங்கள், இன்னும் கடந்து செல்லுங்கள், இன்னும் என்று சொல்வதால் அதெல்லாம் ஆழ்நிலை தியானம் அல்ல. 5 நிமிடம் 10 நிமிஷம் தியானம் செய்பவர்களுக்கு அது ஒரு ஆழ்நிலை தியானம் போல் தோற்றமளிக்கலாம். ஆனால் நான் இங்கு கூறுகின்ற ஆழ்நிலை தியானம் என்பது உண்மையான சமாதி நிலையை அடைய விரும்புபவர்களுக்கு மட்டும். எனவே ஆழ்நிலை தியானம் என்பது மனித நேரத்தில் அல்ல, நாங்கள் உட்கார்ந்து இருக்கின்ற நேரத்தில் அல்ல, அந்த நேரத்தில் உடல் அசைவுகளை ஏற்படுத்தாமல் எண்ணத்தை ஒருமைப்படுத்துவதே ஆழ்நிலை தியானம். ஒரு வழிகாட்டலின் அடிப்படையில் தியானத்தை செய்வது ஆழ்நிலை தியானம் அல்ல, அது தியான பயிற்சி. ஒரு மணித்தியாலம் ஒவ்வொரு 3-5 நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒரு தூண்டுதலை கூறி இப்பொழுது அங்கே மனதில் வையுங்கள், இப்பொழுது இங்கே மனதில் வையுங்கள், இப்பொழுது மனதிலிருந்து விரிந்து செல்லுங்கள். இதெல்லாம் ஆழ்நிலை தியானம் அல்ல, ஆழ்நிலை தியானத்துக்கான பயிற்சியும் அல்ல. இது ஆழ்நிலை தியானத்துக்கான பயிற்சி அல்ல. நீங்கள் இவ்வாறு பழகினால் நிச்சயமாக உங்களால் ஆழ்நிலை தியானத்துக்கு போக முடியாது. இரண்டாம் உங்களோட மனம் ஆழ்மனதில் இப்படி வழிகாட்டல் இருந்தால்தான் குறிப்பிட்ட நேரம் வரை கூட உங்களால் இருக்க முடியும் என்ற மனப்பதிவு வந்துவிட்டால் நீங்கள் ஆழ்நிலை தியானத்துக்கு போக முடியாது. எனவே உண்மையான ஆழ்நிலை தியானம் செய்வது மிக மிக ஒரு கடினமான வேலை. எனவே குடும்பஸ்தர்களோ அல்லது ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்பவர்களோ இந்த ஆழ்நிலை தியானத்தை இருப்பதென்பது கடினமான வேலை. ஆழ்நிலை தியானம் குறைந்தது நீங்கள் 5 மணித்தியாலத்துக்கு மேலாக இருக்க வேண்டும். அதே நேரம் ஓரிடத்தில் உடல் அசையாமல். முதலாவது பயிற்சி, நீங்கள் மெல்ல 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 உடலை அசைக்காமல் எவ்வளவு மணி நேரம் உங்களால் இருக்க முடியும் என்பதை பயிற்சி செய்யுங்கள். அங்கே எந்தவித மனதையோ அல்லது எந்த ஒரு விடயத்தையோ நீங்கள் சொல்ல தேவையில்லை, மந்திரங்களையோ. உங்களால் உடலை அசைக்காமல், கைகாலை அசைக்காமல், ஏதேனும் அரிப்புகள் சொறி எண்ணம் வரும்போது சொறியாமல் எவ்வளவு நேரம் இருக்க முடியும் என்ற ஆரம்ப பயிற்சி எடுங்கள். அந்த ஆரம்ப பயிற்சி எடுத்து வரும்போது தான் உங்களுக்கு ஆழ்நிலை தியானம் ஒரு காலத்தில் வெற்றி அளிக்கும். ஆழ்நிலை தியானம் செய்கின்ற போது நீங்கள் கதிரையில் இருந்து செய்ய முடியாது. கதிரையில் இருந்து தியானம் செய்பவர்கள் ஆழ்நிலை தியானத்தை மறந்து விட வேண்டும். ஏதென்றாலும் ஒன்று முதுகை சாய்ந்து கொண்டிருந்து கதிரில் இருந்து கொண்டு நான் ஆழ்நிலை தியானம் செய்கிறேன் என்றால் அது நகைப்புக்குடைய ஒரு விடயமே தவிர அது தியானம் அல்ல. நீங்கள் 5-6 மணித்தியாலம் பயிற்சி எடுத்த பின் அதன் பின் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஒரு கதிரையில் ஆசனத்தில் இருக்கலாம். நீங்கள் பெரிய நடைமுறையில் இருக்கிற குருமாரை பார்த்தீர்கள் அவர்கள் கதிரையில் தானே இருக்கணும் என்று நீங்கள் கூறலாம்.
ஆனால் அவர்கள் ஆரம்பத்தில் பயிற்சி எடுக்கின்ற போது அப்படி எடுத்திருக்க முடியாது. எனவே நீங்கள் பயிற்சி செய்யணுமாக இருந்தால் ஒன்றில் வஜ்ராசனம் அல்லது பத்மாசனம் அல்லது அத்த பத்மாசனம், அரவாசி, வலது காலை மட்டும் மடக்குதல், இடது காலை மட்டும் மடக்குதல், அத்த பத்மாசனம் அல்லது சுகாசனம், ஒன்றுமே சுகாசனம். இதில் இருந்தால் அந்த 5 மணித்தியால் நேரமும் இந்த கால்களை கைகளை மாற்றுகின்ற நடவடிக்கை எடுக்கக்கூடாது. கைகளில் நீங்கள் விரும்பிய முத்திரை எடுக்கலாம் அல்லது கையை கோர்த்தபடி இருக்கலாம். ஆனால் இடைக்கிடையே கையை அசைத்து முத்திரைகளை மாற்றி செய்யக்கூடாது. எனவே இவ்வாறு செய்வதாக இருந்தால் நாங்கள் வேலைக்கு போவதில்லையா, மற்ற வேலை பார்ப்பதில்லையா என்றால் அப்பொழுது நீங்கள் நீண்ட ஆழ்நிலை தியானத்தை மறந்து விடுங்கள். நான் இப்போ கூறுவது ஆழ்நிலை தியானம் செய்வதென்றால் என்ன செய்ய வேணும் என்று. இப்படி இருந்தால் நாங்கள் வேலைக்கு போகிறோம், உங்களுக்கு ஆழ்நிலை தியானம் தேவையில்லை. நீங்கள் நாளாந்தம் ஒரு 1/2 மணி தியானம் அல்லது 20 நிமிஷம் சாதாரண தியானத்தை செய்துவிட்டு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக புத்துணர்ச்சியோடு செய்யுங்கள். அது தவறானதல்ல. ஆனால் ஆழ்நிலை தியானம் என்று சொன்னால் நான் இப்போது சொல்வதுதான் ஆழ்நிலை தியானம். அதைத்தான் முனிவர்கள் தனிமையான இடம் தேடி சித்தர்கள் முனிவர்கள் காட்டு வழியாகவோ குகைக்குள்ளேயே ஏன் இருந்தார்கள் என்றால் அவ்வளவு நேரம் அவர்கள் அசையாமல் இருக்க வேண்டும். எனவே இந்த நவீன உலகில் ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே கேட்பார்கள் ஆழ்நிலை தியானம் செய்கிற முறை என்னென்றால், ஆழ்நிலை தியானம் செய்வதற்கு முதலாவது வழிமுறை 5 மணித்தது குறையாமல் ஓரிடத்தில் இருக்க வேண்டும். அப்போ 5 மணித்தது குறையாமல் இருப்பதாக இருந்தால் உடல் உபாதைகள் வரும். கால் வலிக்கும், கை வலிக்கும், இடுப்பு வலிக்கும், தோள் மூட்டு வலிக்கும், கழுத்து வலிக்கும், தலையிடி தோன்றும் வரும். அவற்றையெல்லாம் சகித்து கொண்டு உங்களால் 5 மணித்தியானம் இருக்க முடியும் என்றால் ஆழ்நிலை தியானத்தை முயற்சியுங்கள். ஆழ்நிலை தியானம் என்பது ஒரு கடைப்பொருள் அல்ல. அது நீங்கள் இப்படி இருக்க முடியும் என்றால் தான் ஆழ்நிலை தியானத்துக்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அப்போ 5 மணித்தியானம் இருக்கின்ற போது உடல் கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் என்றால் உடல் கழிவுகள் அடிக்கடி வெளியேறாத மாதிரி உங்கள் உணவு பழக்க வழக்கத்தையும் உணவு நேரத்தையும் நீங்கள் மாற்ற வேண்டும். ஆழ்நிலை தியானம் செய்யணும் என்றால் ஒரு நாளொன்றுக்கு 18 மணித்தியால உண்ணா நோன்பை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். அப்போ 24 மணித்தியாலத்தில் 18 மணித்தியாலம் போனால் மீதி 6 மணித்தியாலம் தான் வருகிறது. அப்போ 6 மணித்தியாலம் என்றால் 2 வேளை உணவு தான் நீங்கள் சாப்பிட முடியும். அது எந்த 2 வேளை என்பது நீங்கள் தெரிவு செய்வது. எல்லா நேரமும் சாப்பிட்டு கொண்டு எல்லா நேரத்திலையும் ஏதென்றாலும் பருகி கொண்டு ஆழ்நிலை தியானத்தை நான் எவ்வாறு செய்வதென்று கேட்டால் அது நடக்காதொரு விடயம். உண்மையான ஆழ்நிலை தியானம் இதுதான். இது 10,000 பேரில் ஒருவர் கூட செய்வாரோ தெரியாது. இதுக்கு சரியான பயிற்சி எடுக்க வேண்டும். குறைந்தது முதல் பயிற்சியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், குறைந்தது ஒரு இடத்தில் 5 மணித்தியாலம் ஆசனம் கைகாலில் எடுக்கப்பட்ட ஆசனம் முத்திரைகளை மாற்றாமல் ஒரு இடத்தில் இருந்து பழகுங்கள். கண்ணை மூடி செய்வது தான் நல்லம். காரணம் எண்ணங்களை அப்படி தான் அவதானிக்க முடியும். முதல் இருங்கோ, எண்ணங்கள் என்ன வந்தாலும் அதை அவதானித்து கொண்டிருங்கள். நீங்கள் மூச்சு அவதானிக்கணுமா, மூச்சு எண்ணணுமா, அதெல்லாம் பாடமாக்கின நோட்ஸ் மாதிரி மூச்சை அவதானியுங்கள், மூச்சு போகிறது அவதானிங்கோ. நீங்கள் முதல் இருந்து பாருங்கள். ஒரு 5 மணித்தாலும் இருந்து பாருங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களோட ஆள் மனது சொல்வதை செய்யுங்கள். யாரென்றாலும் ஒரு யூடியூப்பர் சொல்கிறார், யாரென்றாலும் ஒரு ஆள் சொல்கிறார் என்றது இது ஒரு தியரி பாடம் அல்ல, தியரியானதல்ல. நீங்கள் இருங்கள், 5 மணித்தியாலத்துக்கு மேலே இருங்கள். உங்களுக்கு பிரபஞ்சம் ஆள் மனதில் சொல்லும், ரைட் அடுத்தது நீ இதை செய். அப்படி செய்கின்ற போது நீங்கள் மூச்சு அவதானிக்கிறீங்களா, குண்டலினி யோகம் செய்கிறீர்களா, ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறீங்களா, என்னென்றாலும் அது உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லும். எனவே பாடமாக்கப்பட்ட நோட்ஸை வைத்துக்கொண்டு தியானத்தை செய்வது ஆழ்நிலை தியானத்துக்கு உதவாது. அன்றாடம் ஒரு சின்ன சின்ன மன ஆறுதலுக்கும் மேல் மனதின் பதிவுகளை அளிப்பதற்கும் இந்த சிறு தியானங்கள் உதவும். அதாவது 1/2 மணித்தியாலமோ 1 மணித்தியாலமோ நீங்கள் செய்கிற தியானம் சிறு தியானம். குறைந்தது ஒரு தியானம் என்றால் 1/2 மணித்தியாலம் 30 நிமிடம் செய்ய வேணும். 10 நிமிட தியானங்கள் என்றெல்லாம் யூடியூப்புகள் வரும்.
அதெல்லாம் ஜோக்கான நகைச்சுவையான விடயமாக இருக்கும். எனவே அந்த அந்த சிறு தியானங்களை உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது செய்யுங்கள். உங்களோட நோக்கம் சமாதி, உங்களோட நோக்கம் ஆழ்நிலை தியானம் என்றால், ஒன்று, குறைந்தது 5 மணித்தியாலம் ஓரிடத்தில் எந்தவித அசைவும் இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கு முன் உங்கள் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி நாளொன்றுக்கு 18 மணித்தியால வேளை உண்ணா நோன்பு செய்ய வேண்டும். மூன்றாவது, நிச்சயமாக ஒரு தனிமையான இடத்திலிருந்து மௌனமாக, இயன்றவரை மௌனமாக இருக்கிற பழகிக்கொள்ள வேண்டும். இவ்வாறான விடயங்கள் இருந்தால் மட்டுமே நீங்கள் ஆழ்நிலை தியானத்துக்கு முயற்சியுங்கள். இதை விட்டுட்டு 1 மணித்தியாலம் இருந்த நான், 1.5 மணித்தியாலம் இருந்த நான், அது அவற்றை கைட் கேட்க எனக்கு நல்லா இருந்தது. அவர் சொல்லிக்கொண்டு போன போது நான் இந்த ஒரு உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருந்தது. என் கண்கள் கலங்கின, எனக்கு வெளிச்சங்கள் தோன்றியது. இதெல்லாம் மாயை. இதெல்லாம் நீங்களே உங்களை உருவாக்கிக் கொள்கிற மாயை. எனவே இந்த ஆழ்நிலை தியானத்தை ஒரு வீட்டில் இருந்து கொண்டு செய்ய முடியுமானால் மிக 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 கடினம். ஆகவே யாதாயினும் ஒரு நிறுவனத்தில் தொடர்ந்து 30 நாட்கள், குறைந்தது 10 நாட்கள் மௌனம் நோன்பிக்கின்ற இடங்களுக்கு சென்று வாருங்கள். அப்பத்தான் ஆழ்நிலை தியானம் உங்களுக்கு வரும். உதாரணமாக விபாசனா பயிற்சி அன்று 10 நாள் பயிற்சி சென்று வாருங்கள். அங்கே என்ன நடக்குதுன்னு அங்கே போய் பாருங்கள். அதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை. பாருங்கள். அந்த 10 நாளுக்கு போய் எங்களை மனதை அடக்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இருக்க நாங்கள் தயாரில்லை. ஆனால் எல்லா யூடியூப்புகளையும் கேட்போம், ஆழ்நிலை தியானம் செய்வதற்கு வழி சொல்லுங்கள், ஆழ்நிலை தியானத்துக்கு வழி சொல்லுங்கள் என்று. வழி ஒன்று இருக்குது, அதை நாங்கள் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்களுடைய ஆழியார் திருக்கோயிலில் இந்த மௌன விரதம் வருடந்தோறும் கடைப்பிடிக்கிறார்கள். அங்கு செல்லுங்கள். அங்கு போய் சென்று இந்த நீண்ட நேரம் இருப்பதற்கும் நீண்ட நேரம் தியானத்துக்கு சிந்திப்பதற்குமான பயிற்சிகளை எடுங்கள். வருடத்தில் 1 முறையோ அல்லது 2 முறையோ இந்த மௌனமான விரதங்களில் பங்கு கொள்ளுங்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஆழ்நிலை தியானம் என்ற சமாதி நிலை அடைபவர்களுக்குத்தான் இந்த வீடியோ. இதை விட்டுட்டு குறுக்கு எப்படி என்றால் நாங்கள் குடும்பத்தை பார்க்குற இல்லையா, வேலைக்கு போகிறது இல்லையா, பிள்ளைகளை பார்க்குற இல்லையா என்றெல்லாம் கேட்குறவர்களுக்கு இந்த பதிவு இல்லை. எனது நோக்கமே சமாதிதான் என்று இருப்பவர்களுக்குத்தான் இந்த பதிவு. எனவே நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். குறைந்தது 5 மணித்தியான வேளையாயினும் நீங்கள் ஓரிடத்தில் இருக்க பயிற்சி பெறுங்கள். அதன் பின் நான் சொன்ன பயிற்சி மையங்களுக்கு போய் பயிற்சி எடுங்கள். அதுக்கு பின் நீங்கள் வீட்டிலே ஒரு தனிமையான ஒரு இடத்திலிருந்து பயிற்சியை செய்ய ஆரம்பியுங்கள். உங்களுக்கு பொருத்தமான ஒரு நேரத்தில் 5 மணித்தியாலம் இருக்க பழகுங்கள். நீங்கள் வேலைக்கு செல்வதாக இருந்தால் அந்த வேலை நேரத்தின் தவிர மற்றொரு 5 மணித்தியாலம் இருக்கக்கூடிய நேரத்தை எடுங்கள். எல்லாம் எனக்கு வேண்டும், வேலையும் வேண்டும், தூக்கமும் வேண்டும், எல்லாம் வேண்டும். அதில் ஆழ்நிலை தியானம் வேண்டுமென்றால் உங்கள் அந்த ஆழ்நிலை தியானம் என்ற விடயத்தை ஒரு புறம் மூடி வைத்துட்டு வளமையான சாதாரண மன நிம்மதிக்கான, மன ஆரோக்கியத்துக்கான எளிமையான தியானங்களை நீங்கள் செய்யலாம். வாழ்த்துக்கள். நன்றி.